2026 தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஜூனுக்குள்ள நிறைய பேருக்கு கெட்டிமேள சத்தம் கேட்கும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒருவேளை ஜூனுக்கு மேலே தாண்டுச்சுன்னா சத்தமே இல்லாமல் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ் பண்ணிப்பீங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாது, போய் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து அம்மாவுக்கு காலில் விழுதுகிறது. இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை, படைப்பா படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரே காமெடியாக என்னடா வம்பா போச்சுங்கிற மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் பெற்றோருடைய சம்மதத்துடன் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. மெயினாக பார்த்துக்கொள்ள வேண்டியதுங்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக பாத்ரூம் போகிறாங்க, அவங்க வந்து வழுக்கி விழுகக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக அம்மா இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க, மெயினாக அப்பா இல்லை பாட்டி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் மெயினாக பார்த்துக்கணும். இதில் என்ன பெரிய ஒரு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து பஞ்சாயத்து ஆயிடுது, அதை வந்து நீங்கள் ஜெயிச்சு அது உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும், நான் சொல்றது என்னன்னா அது அதர்மமாகவே இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிச்சு அது பெரிய அளவு பணத்தை பார்ப்பீங்க. யாரெல்லாம் தனுசுல பிறந்து அட்வொகேட்ஸாக இருக்கீங்களோ, ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ, இன்கம் டேக்ஸில் இருக்கீங்களோ, விஜிலன்ஸில் இருக்கீங்களோ, எஃப்சிஐயில் இருக்கீங்களோ, இல்லையா ஃபுட் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்களோ, இவங்களுக்கெல்லாம் செம்ம பணம். அதாவது நல்லபடியாக வராது, ஆனால் நல்ல பணம் வரும். அது மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும். நிறைய பேருக்கு மன உறுதிங்கிறது ரொம்ப அதிகமாகும். பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம், என்னதான் ஆக போகுது, நமக்கு தான் மூளை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் நான் ஒன்று தான் சொல்கிறேன், இப்போ பண்ணுறது எப்பாரு ஒரு தடவை பிரச்சனை கொடுக்குங்கிற மாதிரி அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சில விஷயங்கள் நம்ம தர்மத்தின் பிரகாரம் நடந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை.